உண்ணாவிரத போராட்டத்தில் அவருடைய பேச்சுக்களை பார்த்தீங்களா? இதெல்லாம் கேட்டேன். அது 2ஆம் தேதியோட எல்லாம் புஷ்வானம் ஆகிப்போச்சு, பீஸ் பிடுங்கின மாதிரி ஆகிப்போச்சு. பயங்கர பில்டப் கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் சேனல், தொலைக்காட்சி சேனல்லையும் போராட்டத்தை எப்படி இல்லை உண்மையை சொல்கிறேன். கொச்சைப்படுத்தலாமா? கொச்சைப்படுத்தல, உண்மையை சொல்கிறேன். ஏன்னா நான் ஒரு மதிமுக காரணம், நான் என்னுடைய பார்வை அப்படித்தான் இருக்கும். வைகோ அவர்கள் ஏன் இப்படி வெளியேற்றினார்? உயிரையே காப்பாற்றிய ஒரு நபரை ஏன் இப்படி அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும் அப்படின்னு தானே கேட்குறாங்க. சரி, நான் முதல்ல சொன்னதுக்கு நான் விடையை சொல்லிட்டு உங்கள் கேள்விக்கு நான் பதிலுக்கு வர்றேன். அடுத்து நம்ம தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஒரு 4-5 பேர் சேர்ந்து இவர் மேலே திணிக்கிறாங்க. வாரிசு அரசியல் என்று மு.க. ஸ்டாலின் மீது தனிப்பட்ட முறையில் அவர் குற்றச்சாட்டு வச்சு வெளியில் வரல. அது குறித்தெல்லாம் அவர் தலைவர் பேச பல இடங்கள்ல பேசியிருக்காரு. இல்லை அது ரொம்ப விமர்சிச்சிருக்காரு. அது எல்லாருக்குமே தெரியும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, குற்றச்சாட்டு இத்தனை ஆண்டு காலமா உழைச்சிருக்காரு, அவர் மேல வைக்கப்படுதுன்னா அவரை தனியா கூப்பிட்டு பேசியிருக்கலாம். இல்ல வச்சு நான் யார் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அவங்க வச்சு பேசிருக்கலாம். பேசவே இல்லை, என்னிடம் கேட்கவே இல்லை. வடிகட்டிய போய் சமகாலத்துல வடிகட்டிய போய் இருப்பாங்க. ஏன் முன்னால உட்கார சொல்லி எங்க 2 பேரையும் பேட்டி எடுங்க. இன்னைக்கு பேசுற நாஞ்சில் சம்பத் இவரால் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர். இவர் என்ன ஜனநாயகம் பத்தி பேசுறாரு? நீங்களும் அவர் கொஞ்சம் நீலி கண்ணீர் வடிச்சோன்னா அவர் சொல்றதெல்லாம் உண்மையை நம்பிருங்க. கோயிலுக்கு போங்க, சர்ச்சுக்கு போங்க, மசூதிக்கு போங்க, போய் எங்கெங்க என்ன பாவம் மன்னிப்பு கேட்கணுமோ மன்னிப்பு கேளுங்க. உங்களை உச்சத்தில் தூக்கி வைத்திருந்த தலைவனை சாதிய ரீதியாக அவர் எதை கவசமாக இந்த 60 ஆண்டு காலம் சுமந்திருக்கிறாரோ, சமூக நீதி, சமத்துவத்தை, அதை கிழிச்சு விட்டாச்சுன்னு சொன்னால் நம்ம வைகோ சாடிடலான்னு நினைக்கிற இடத்திற்கு மல்லை சத்யா நகருகிற பொழுது உங்களை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். பத்திரிகை.com நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மதிமுகவினுடைய இலக்கிய அணி செயலாளர் காரை செல்வராஜ் நம்மோடு இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மதிமுக பேசுபொருளாகி கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் நினைக்கிறேன் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, மல்லை சத்யா, துரை வைகோ அவர்களுடைய அந்த பிரச்சனை, மாற்றி மாற்றி குற்றச்சாட்டுகள், இப்போது அவர் பண்ணியிருக்கக்கூடிய உண்ணாவிரத போராட்டம் அதில் நிற்கிது. உண்ணாவிரத போராட்டத்தில் அவருடைய பேச்சுக்களை பார்த்தீங்களா? இதெல்லாம் கேட்டேன். அது 2ஆம் தேதியோட எல்லாம் புஷ்வானம் ஆகிப்போச்சு, பீஸ் பிடுங்கின மாதிரி ஆகிப்போச்சு. பயங்கர பில்டப் கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் சேனல், தொலைக்காட்சி சேனல்லையும் மாறி மாறி காலையிலேருந்து ராத்திரி உறங்குற வரைக்கும் வரிசையா எல்லா யூடியூப் சேனல், எல்லா தொலைக்காட்சிக்கும் ஃபோன் பண்ணி நான் வர்றேன்னு சொல்லி பெரிய பில்டப் கொடுத்தாங்க. அது கடைசியாக உண்ணாவிரதம், அந்த உண்ணாவிரதத்தில் அவர்கள் பேசியது, உண்ணாவிரதம் நடந்த விதம், ஒரு கட்சிக்காரங்களும் என்ன நினைப்போம், கட்சிக்காரங்க எத்தனை பேர் போனாங்க, எவ்வளோ பேர் போயிருக்காங்க, பதவியில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் போயிருக்காங்க அப்படின்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், சொல்லிக் கொள்ளும்படியாக கட்சியிலேருந்து போனவங்கள, தமிழ்நாடு முழுவதும் போனவங்க ரொம்ப கம்மியாக தான் உட்காந்துருந்தாங்க. புதிய முகங்கள், அவருடைய நட்பு வட்டம், அவருடைய ஊர்லேருந்து வந்தவங்க, அந்த கூட்டம் தான் இங்கே இருந்தது. 200 பேருக்கு மேலே இப்போ உண்ணாவிரதம் நடக்கும்போது இல்லை. எப்போவுமே இந்த உண்ணாவிரதம் நிறைவடைகிற நேரத்தில் வெளியிலேருந்து வர்றவங்கலாம் ஒரு 10-100 பேர் கூட வருவாங்க. அது இயற்கையாக எல்லா இடத்தையும் நடக்குது. போராட்டத்தை எப்படி இல்லை உண்மையை சொல்கிறேன். கொச்சைப்படுத்தலாமா? கொச்சைப்படுத்தல, உண்மையை சொல்கிறேன். ஏன்னா நான் ஒரு மதிமுக காரணம், நான் என்னுடைய பார்வை அப்படித்தானே இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாடல் உண்டு, பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா அப்படின்னு கேட்கும். யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே என்று கருடன் சொன்னது. அதில் அர்த்தம் உள்ளது. அதுதான் எல்லாருக்குமே பொருந்தும், எல்லாருக்குமே பொருந்தும் அப்படிங்கிறதும் பாக்குறவங்களுக்கு தெரியும். ஏன்னா பொதுமக்களே பல மக்கள் கருத்துக்களை எடுப்பாங்க ஊடகங்கள். அதுல பொதுமக்களே வச்ச விமர்சனங்கள் பேசி தீர்த்திருக்கலாம். உட்கட்சிக்குள்ளேயே இல்ல தனியாகவே சம்பந்தப்பட்ட மூவர் பேசி தீர்த்திருக்கலாம். இதை வெளியில பொது வெளியில கொண்டு இது ஒரு சச்சரவாக்கி ஏதோ கடை வீதியில் அடிச்சு கொள்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு வந்துருச்சு. வைகோ அவர்கள் இப்படி ஒரு செயல்பாட்டை கையில் எடுத்திருக்க வேண்டாம் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கருத்தாவே இருக்கு. பல ஊடகங்கள், இந்த ஊடகம் அந்த ஊடகம்னு சொன்னா நம்ம சொல்லலாம் ஆதரவு எதிர்ப்புன்னு, மக்கள் கருத்தை எடுக்கிறாங்க அத்தனை ஊடகங்கள். வைகோ அவர்கள் ஏன் இப்படி வெளியேற்றினார்? உயிரையே காப்பாற்றிய ஒரு நபரை ஏன் இப்படி அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும் அப்படின்னு தானே கேட்கறாங்க. நான் முதல்ல சொன்னதுக்கு நான் விடையை சொல்லிட்டு உங்க கேள்விக்கு நான் பதிலுக்கு வர்றேன்.
அப்போது அந்த பாம்பு கருடன் கழுத்திலே இருக்கிற வரைக்கும் கருடனை வந்து கேள்வி கேட்கலாம். பாம்பு சிவன் கழுத்திலிருந்து கீழே இறங்கினதுக்கு பிறகு எங்கேயாவது பொந்து இருந்துச்சுன்னா ஓடி போய் ஒளிஞ்சுக்கணும். உனக்கு தேவையான உணவுங்கிறது எலி, சின்ன சின்ன பூச்சி, எதை உனக்கு பயப்படுமோ அதை நீ பிடிச்சி சாப்பிடலாமே தவிர நான் வந்து பாம்பு வெளியில் இறங்கிட்டு நான் கருடனை சாப்பிட போகிறேன்னு கருடனை சாப்பிட போகக்கூடாது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, இதெல்லாம் ஒரு இயக்கம், ஒரு தலைமை இதெல்லாம் செய்யாமல் இருந்திருக்குமா? இந்த பிரச்சனை நடந்தது 4 ஆண்டுகளுக்கு முன்னால. ஒரு இயக்கம் வந்து சாதாரணமா வந்து ஒருத்தர் கட்சியில இருந்து நீக்காது. எங்க தலைவருடைய பழக்கம் அது இல்லை. இதுவரைக்கும் இயக்கத்திலிருந்து வெளியில போனவங்களை பற்றியான எந்த குற்றச்சாட்டையுமே எங்க தலைவர் வைத்ததில்லை. அப்படி ஒரு நேர்மையான தலைவர் தான் அவர். இவர் மீது நேரடியாக குற்றச்சாட்டு வைக்கணும்னா இவரை ரொம்ப நம்பினார், இவர் மீது ரொம்ப பாசம் வச்சிருந்தார். அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருந்தாங்க. நான் ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், என்றைக்கு தலைவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதோ அதுக்கு பிறகு தான் இவர் மனநிலையில் மாற்றம் வருது. அடுத்து நம்ம தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஒரு 4-5 பேர் சேர்ந்து இவர் மேலே திணிக்கிறாங்க. இவரும் அதற்கு ஆட்படுகிறார். உண்மை எங்கள் கட்சிக்காரங்களுக்கு தெரியும். அப்போது அந்த சூழ்நிலை வந்ததற்கு பிறகு அவருடைய நடவடிக்கைகளை மாற்ற வருது. கட்சியில் வந்து எல்லா மாவட்டங்கள்லையும் தனக்கான ஒரு குரூப்பை சேர்க்க, தனக்கு வேண்டியவர்களை சேர்க்கக்கூடிய இடத்துக்கு போகிறாங்க. இதை பார்க்குறாங்க. முதல் 2 ஆண்டுகள் பெருசாக இல்லை. முதன்மைச் செயலாளர் துரை வைகோ அவர் இயக்கத்திற்கு உள்ளே வர்றாரு. இவருமே ஆதரிக்கிறார். முதன்மைச் செயலாளர் வரணும்னு வேண்டுகோள் வைக்கிறாரு, ஆதரிக்கிறாரு, உள்ளே வர்றாரு. வந்ததற்கு பிறகு வந்து உங்களுடைய நடவடிக்கைகளே மாற்றம் ஏற்பட்டிருக்கணும் இல்லைங்களா? ஒரு மாற்றம் ஏற்படணும். இல்ல அரசியல்ல வந்து ஒருத்தர் வேணும் அப்படின்னா அவரை புகழ்கிறதும், வேணாம் அப்படின்னா அவர் மீது 1000 குற்றச்சாட்டை வைக்கிறதும் எல்லா கட்சியிலுமே குற்றச்சாட்டாவே வைக்கலங்க. இது வந்து இல்ல இப்போ இத்தனை ஆண்டுகள் ஜனநாயக கட்சி மதிமுக ஜனநாயகத்தை வேண்டி தனியாக ஒரு அமைப்பு தொடங்கியவர் வைகோ அவர்கள். அப்படி இருக்கும்போது 32 ஆண்டுகளாக இத்தனையோ பேர், இப்ப நீங்களே சொல்றீங்கல்ல துரை உடல்நிலை சரியில்லாம போகுது, அடுத்து வந்து நம்மெல்லாம் கட்சியை பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு நாங்க அந்த பேர் சேர்ந்து வராங்க. அப்படிங்கும்போது துரை வைகோ அவருக்கு வராரு, அதை இவரால் ஏற்றுக்க முடியலங்கிற மாதிரி நீங்க பேசுறீங்க. 32 ஆண்டுகளாக இவர் மல்லை சத்யா அவர் இல்லாம கூட இருக்கட்டும், யாரோ ஒருவராக கூட இருக்கட்டும், அடிமட்டத்திலிருந்து கட்சிக்காக உழைத்தவர்கள் ஒரு தலைமை பண்புக்கு வருவது தானே ஜனநாயகமா இருக்கும். திடீர்னு ஒருத்தர் வருவது ஜனநாயகமா இருக்கும். ஸ்டாலின் அவர்களை என்ன சொல்லி விமர்சிச்சார் வைகோ அவர்கள்? தேவையில்லை அப்படிலாம் அவர் சொல்லி வெளிப்படையாக சொல்லி எல்லாம் வரல. அது நீக்கப்பட்ட விவகாரங்கள்லாம் வேற. அது வந்து அரசியல் ரீதியாக பேசணும்னா அது குறித்து நிறையா பேசணும். யார் நீக்கப்பட்டது? இல்லை வைகோ வந்து அந்த இயக்கத்திலிருந்து நீக்கப்பட்டது, அவர் வெளியில் வந்தது, தனக்கான களம் கண்டது, அந்த பேசினது, அதிலெல்லாம் உண்மை இருக்கிறது. அப்போ வந்து வாரிசு அரசியல் என்று மு.க. ஸ்டாலின் மீது தனிப்பட்ட முறையில் அவர் குற்றச்சாட்டு வச்சு வெளியில வரல. அது குறித்தெல்லாம் அவர் தலைவர் பேச பல இடங்கள்ல பேசியிருக்காரு. இல்ல அது வந்து ரொம்ப விமர்சிச்சிருக்காரு. அது எல்லாருக்குமே தெரியும். அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்சியிலிருந்து வெளியிலே நீக்கப்பட்டதற்கு பிறகு இருக்கிற பிரச்சனை ஏன் என்று கேள்வி கேட்கிற போது சொல்றதுதான். ஆனால் இவரை வந்து நம்ம உடனடியா நீக்கல, எப்பவும் நீக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா 2 ஆண்டுகள் முதன்மைச் செயலாளர் துரை வைகோ அவர்கள் வந்ததற்கு பிறகும் கூட இவருடைய நடவடிக்கைகள் கவனிக்கப்படுகிறது. ஏன்னா அவங்க யாரு கூட எல்லாம் பேச சொல்லுவாங்க, அவங்களெல்லாம் பேசக்கூடாதாம்பாங்க. ஒரு இயக்கம் தான் எனக்கு ஒரு உறவை கொடுத்திருக்கிறது. அந்த இயக்கத்தின் என்னோடு உறவோடு இருப்பவன் அந்த இயக்கத்தினுடைய தலைவனை கொச்சைப்படுத்தி பேசுகிற பொழுது அவருடைய 19 மாத கால பொடாவில் வந்து அவர் ரொம்ப வசதியாக வாழ்ந்தார், நான் இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தேன் என்று ரொம்ப கீழ்த்தரமாக சாதிய சிந்தனையோடு செயல்பட்டாருன்னு குற்றம் வைப்பவர்களோடு நான் உறவு வச்சுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு இயக்கம் தான் அந்த உன்னுடைய உறவை எனக்கு. அவரை வந்து வைகோ அவர்களை பொடா சட்டத்தில் உள்ள போட்டு 19 மாத காலம் சிறை கொடுத்த அந்த கட்சியோட கூட்டணி போலாம், ஆனா பேசக்கூடாது அப்படின்னா அது எப்படி? கட்சி கூட்டணியை நீங்க இதுல கொண்டு வராங்க, அதுக்கு நிறைய நான் விளக்கம். இல்ல கூட்டணியில இருந்த போது பேசியிருப்பீங்களா? அப்ப கூட்டணி முடிச்சு வெளியில வந்தா பேசக்கூடாது அப்படின்னா? நிச்சயமாக அந்த கூட்டணியில இருப்பதும் அந்த கூட்டணியில இருந்து வெளியில வருவதற்கான காரணங்கள் என்ன சொல்லிட்டு வெளியில வரங்கிறதா விவாதிக்கப்படணுமே தவிர அவங்க கூட ஜெயிலில் போட்டாங்க அதனால அவங்களோட சேரலாமா அப்படிங்கிற கேள்வியா பார்த்தா காங்கிரஸ் கூட சேர்ந்திருக்கவே கூடாது. காங்கிரஸ் கூட சேர்ந்திருக்கக்கூடாது. இன்றைக்கு சேர்ந்திருக்கிற எந்த இயக்கமும் கூட்டணி அமைக்க முடியாது. 2014க்கு முன்னாலே இந்தியாவினுடைய அரசியல் சூழல் வேறு, 2014க்கு பிறகு அரசியல் சூழல் வேறு. இன்றைக்கு ஐடியாலஜி வார் வந்துருச்சு. மதவாத இயக்கம், மதச்சார்பற்ற இயக்கங்களுக்கான 2 பிரிவுகள். என்டிஏங்கிறதும் இந்தியா கூட்டணி என்பது வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி கட்சிகள் என்பது மதச்சார்பற்ற அணியை கட்டமைக்கிற பொழுது கொள்கை ரீதியாக அரசியல் செய்கிற இயக்கங்கள், திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தத்தின் வழிவந்த இயக்கங்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு தோல் கொடுக்க வேண்டியது ஒரு கட்சியினுடைய, ஒரு இயக்கத்தினுடைய கொள்கை ரீதியாக நடக்கக்கூடிய கட்சியினுடைய அடிப்படை தாரக உரிமை. அதை செய்தே ஆகணும். அதை செய்யலைன்னா தான் தப்பு. எதிர்காலத்தில் நம்மளுடைய வரலாறு நம்மளை மன்னிக்காது. எந்த வகையில் நாங்கள் பாஜகவுக்கு போய் நாங்கள் சேர முடியும்? 2014 கூட்டணியில் இருந்தோம். எப்போ வெளியில வந்தோம்? பதவி ஏற்கிற அன்றைக்கே கருப்பு கொடி காட்டி டெல்லியில் நாங்கள் கைது பண்ணி ராஜபக்சேவை எப்படி நீங்க கூப்பிடலாம் அப்படிங்கிற பிரச்சனையில தான் அந்த கூட்டணியிலிருந்தே வெளியில வந்தோம்.
வந்ததுக்கு பிறகு 8 ஆண்டுகள் ஆச்சு திமுக கூட்டணியில், மதச்சார்பற்ற அணி இதுல தான் இருக்க முடியும். இதுக்கு முன்னால நடந்த இவ்வளவு தீவிரமாக கொள்கை ரீதியாக செயல்பட்ட வைகோ அவர்கள் கட்சியில ஜனநாயகத்தை கடைபிடிக்கல. இப்படி 32 ஆண்டுகள் ஒரு அடிமட்ட தொண்டனாக ஆரம்பிச்சு தலைவருடனே பயணிச்ச என்ன இப்படி உதாசீனப்படுத்தி அவமானப்படுத்தி மாத்தையாவோடு ஒப்பிட்டு பேசிவிட்டார் அப்படின்னு அவர் கண்ணீர் வடிக்கிறார். எடுத்தவனே வந்து மதிமுக மேலேயோ வைகோ அவர்கள் மேலேயோ குற்றச்சாட்டை வைக்கல. இத்தனை நாட்களாக பொறுத்திருந்து பார்த்து விட்டு தான் அவர் உண்ணாவிரத போராட்டம் போறாரு, ப்ரொடெஸ்ட் பண்றாரு. அங்க பேசுறீங்க அவர் வடிக்கிற நீலி கண்ணீருக்கு நீங்க விடை தேடுறீங்க. நாங்கள் அந்த இயக்கத்துல நானும் 32 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த இயக்கத்திலே பயணிப்பவன். இந்த இயக்கத்துல என்ன ஜனநாயகம் நீண்டு போச்சு? 2 ஆண்டுகள் கட்சிக்குள்ள இருந்துகிட்டு குழப்பம் பண்ணது யாரு? எந்த ஜனநாயகத்தை பத்தி அவர் சொல்றது பொய்யா? அப்போ குற்றச்சாட்டு வைக்கப்படுது, அது கட்சியினர் சேர்ந்து வைக்கட்டும், இல்ல துரை வைகோ அவர்கள் மட்டுமே வைக்கட்டும், இல்ல யாரோ வைக்கட்டும், ஒரு குற்றச்சாட்டு இத்தனை ஆண்டு காலமா உழைச்சிருக்காரு, அவர் மேல வைக்கப்படுதுன்னா அவரை தனியா கூப்பிட்டு பேசியிருக்கலாம். இல்ல வச்சு நான் யார் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அவங்க வச்சு பேசிக்கலாம். பேசவே இல்லை, என்னிடம் கேட்கவே இல்லை. ஒரு வடிகட்டிய போய் ஜம்மு காலத்தில் வடிகட்டிய போய்பாங்க. போன நிர்வாக குழுக்கு முதல் நிர்வாக குழுவில் இந்த பிரச்சனை பேசப்பட்ட நிர்வாக குழுவிலே பேசப்பட்டது. பிரஸ் மீட்ல வந்து சேர்த்து வைக்க பிரஸ் மீட்டுக்கு முன்னால சேர்த்து வச்ச டைம் தான் அந்த நிர்வாக குழு தான் சொல்றேன். அந்த நிர்வாக குழுவிலே ஒட்டுமொத்தமாக வந்திருந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் பேசினவங்க எல்லாரும் இவருடைய நடவடிக்கைகளை எதிர்த்து பேசினாங்க. ஜனநாயக முறைப்படி நடந்தது நீங்க சொல்றீங்க இல்லைங்களா? அதை யாராவது ஒரு 5 பேர் ஒரு 10 பேர் இல்லை சத்யா பண்ணது தவறே கிடையாதுன்னு சொல்லலை. என்ன பேசுனாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏயா உன்னை எத்தனை வருஷமா நான் தானே கூட்டு பேசினேன், எங்கள் மாவட்டம் பூரா உன்னையே தானே வச்சு கூட்டம் போட்டேன், ஏன் இப்படி அந்த 4-5 பேர் கூட சேர்ந்துக்கிட்டு கட்சிக்குள்ள இப்படி குழப்பம் விளைவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? விருப்பம் இருந்தால் இல்லைன்னா வெளியில் போங்கங்க. ஏன் உள்ளே இருந்துக்கிட்டே ஒரு குரூப் சேர்த்துக்கிட்டு மாவட்டம் பூரா ஆள் சேர்க்குறீங்க? என் மாவட்டத்திலேருந்து ஒரு 10 பேர்கிட்ட நீங்கள் குரூப் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. என் மாவட்டத்தில் என்னுடைய நிர்வாகத்துக்குள்ள எப்படி நீங்கள் வந்து இந்த வேலையை பண்ணலாம்? ஒரு கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டே இங்கே வந்து குழு சேர்ப்பீங்களா? இல்லை இல்லை ஒரு நிமிஷம், துரை வைகோ விடுங்க. துரை வைகோங்கிறது ஒரு காரண பொருள், அதை வச்சு பேசணும் இவர் நினைக்கிறாரு. உண்மை அது இல்ல. அப்போ வந்திருந்த 63 மாவட்ட செயலாளர்கள் நிர்வாக குழுவில் உனக்கு எதிராக பேசுகிற பொழுது யார் ஜனநாயகத்தை மீறியவர்கள் சொல்றீங்க? இல்ல அவருடைய வருகைக்கு பிறகு கட்சியில வந்து வருங்க, எல்லா இடத்துலயும் வரும். என்ன கூப்பிடாதீங்க, நிகழ்ச்சி கூப்பிடாதீங்க, என்னோட பேசாதீங்க அப்படின்னு சொல்லி எதுக்கு அவங்களோட கட்சிக்கு புறம்பாக செயல்பட்டால் அப்படித்தான் செய்வோம். எந்த நிர்வாகமோடு நிரூபிச்சிருந்தா அவர் ஆதாரத்தோட நிரூபிக்கணும். நிர்வாக குழுவில் 63 மாவட்ட செயலாளர் என் மாவட்டத்துல ஏன் நீ வந்து குழப்பம் பண்றேன்னு கேட்டது ப்ரூவ் பண்ணது இல்லையா? பதில் சொன்னீங்களா அன்னைக்கு நீங்க? இல்ல, அதாவது தலைவர் வைகோ அவர்கள் எதை விரும்புகிறாரோ, அவருக்கு எதை வந்து தேவையோ, அவர் எதை பேசினா அவருக்கு ஆதரவா இருக்குமோ அதை தான் வந்து தொண்டர்கள் பேசுவாங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எந்த கட்சியா இருந்தாலும் அப்போ உங்களுடைய 32 ஆண்டு கால உழைப்பு, உங்களுடைய நட்பு, உங்கள் மேல் வந்து நீங்க செய்யற குற்றச்சாட்டு இல்லைன்னு மறுக்கிறதுக்கு ஒரு 10 பேராவது பேசியிருக்கணும் இல்ல? அதுல இன்னொரு விஷயம் சொல்றேன், நீங்க நல்லா கவனிச்சுக்கங்க. ஜனநாயகம் சொல்லிட்டு இதுதான் ஜனநாயகம் கட்சியினுடைய நிர்வாக குழு கூட்டத்திலே பேசப்பட்டது. உங்களுக்கு பேச அந்த இடத்துல வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு பேச நான் கூட கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். உங்களுக்கு அந்த இடத்துல பேச வாய்ப்பு கொடுக்கிறார்கள். அப்ப நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? இவ்வளவு பேர் குற்றச்சாட்டு வச்சீங்க, நீங்கள் நேர்மையானவராக இருந்திருந்தால், ஒரு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுரியவராக இருந்திருந்தால், நீங்கள் இந்த இயக்கத்திலே 32 ஆண்டு காலம் உண்மையாக உழைத்தது நியாயமாக இருந்திருந்தால், நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்? அத்தனை மாவட்ட செயலாளரும் நீங்கள் சொல்லுவது தவறு, உங்க மாவட்டத்தில் தானே எங்க நான் ஆள் சேர்த்தேன், தலைமைக்கு எதிரான எங்க செயல்பட்டேன், எப்படி நீங்க இதை சொல்லலாம்? நீங்க சொல்லுவது எல்லாம் பொய் குற்றச்சாட்டு. நான் அப்படி செய்யவில்லை. நான் இயக்கத்தை நேசிக்கிறேன், தலைவரை நேசிக்கிறேன். முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்கள் வர வேண்டும் என்று வாக்களித்தவர்கள் நான் ஒருவன். இப்படி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை என் மீது வைப்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி இருந்தார்னா அவர் ஜனநாயகவாதி. நீ என்ன ஜனநாயகம் பத்தி பேசுறீங்க? ஒண்ணுமே பேசலங்க, அமைதியா அப்படி ஜெனரலா பேசலாம் கூட. ஏதாவது செய்தி நான் கொதித்திருப்பேன். அந்த இடத்தில் நான் இருந்திருந்தால் அந்த இடத்திலேயே ஒரு முடிவு கட்டி இருப்பேன். அந்த இடத்துல என்னுடைய நேர்மைக்கு ஒரு கேள்வி வருகிறது. இயக்கத்தில் பயணிச்ச எனக்கு என்னுடைய நேர்மை ஒருத்தன் கேள்வி கேட்கிற பொழுது அதை விட நான் எதை இழக்க முடியும்? அதை விட நான் எதை இழக்கணும்? அந்த இடத்துல நான் உண்மையானவன்,
நான் உண்மைக்கு புறம்பாக எதையும் கட்சிக்கு எதிராக எதிரையும் செயல்படல. ஏங்க அவர் எங்க பேச வேண்டிய இடங்க தொலைக்காட்சியில வந்து உட்கார்ந்து இல்ல அந்த மைக்க புடிச்சு பேசினாருல, அப்ப என்ன வார்த்தைகள் அவர் ஒண்ணுமே சொல்லலங்க. இந்த மாதிரி இல்லங்க, இந்த மாதிரி இருந்துச்சு, இந்த மாதிரி இருந்துச்சு. ஆமா, நான் அந்த மாதிரி எதுவும் செயல்படல அப்படி எல்லாம் சொல்லல, எதையுமே பேசல. அவர் மீச்சு வச்சு எந்த குற்றச்சாட்டிற்கும் அந்த இடத்துல அவர் பதில் சொல்லல. ஏங்க நான் மறுபடியும் சொல்றேன், நானா இருந்தால் இன்னைக்கு 2ஆம் தேதி உண்ணாவிரதம் இருக்க வந்திருக்கிற உண்ணாவிரத தேதிக்கு முன்பாக அந்த நிர்வாக குழுல நான் முடிவு எடுத்திருப்பேங்க. நிர்வாக குழு நான் முடிவெடுத்திருப்பேன். இயக்கத்தின் மீது அந்த இடத்திலேயே நான் பேசியிருப்பேன். நான் இயக்கத்திலிருந்து வெளியேறுகிறேன், இப்படி என்னுடைய நேர்மையை கொச்சைப்படுத்துகிற இயக்கத்தில் நான் பயணிக்க மாட்டேன்னு ஒரு தலைவனாக, தன்னை பெரிய தலைவனாக நினைத்துக் கொள்பவர் செய்திருக்கணும். அதை செய்யாமல் தொலைக்காட்சியில வந்து உட்கார்ந்துகிட்டு யூடியூப் சேனல்ல உட்கார்ந்துட்டு அவர் அவரே தலைவரா நினைச்சுக்கிட்டா தானே தலைவரா? எங்க தலைவர் தானே, 34 ஆண்டுகள் பயணிச்சிருக்கீங்களே, உங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்பையும் உங்களுக்கு தலைவர் ஏற்படுத்தி கொடுத்தார்ல, உங்களுக்கு எந்த தடங்களையும் சொல்லல. உங்களால கட்சியிலிருந்து நீங்க நீக்கினீன்னு சொல்றீங்களே, உங்களால கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் வைகோ கிட்ட போய் சொல்லி உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் நீங்க எத்தனை பேர் வெளியேற்றிருக்கீங்க? ஏன் முன்னால வந்து உட்கார சொல்லி எங்க 2 பேரையும் பேட்டி எடுங்க. இன்னைக்கு பேசுற நாஞ்சில் சம்பத் இவரால் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர். இவர் என்ன ஜனநாயகம் பத்தி பேசுறாரு? நீங்களா அவர் கொஞ்சம் நீலி கண்ணீர் வடிச்சோன்னா அவர் சொல்றதெல்லாம் உண்மையை நம்புறீங்க. நீங்க மட்டும் இல்ல, பெரிய பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் அதைத்தான் பேசிட்டு இருக்கீங்க. 2ஆம் தேதிக்கு நாங்க ஒரு கட்சிக்காரர் ஒரு 1000 பேர் வந்திருக்க கூடாது உண்மையில நம்பிக்கை வச்சிருந்தா? ஒரு 40 பேர் கூட வரலங்க. கட்சிக்காரன் சொல்றேன், கட்சிக்காரங்களை சொல்றேன். நாங்க லிஸ்ட் எடுத்திருக்கோம், போனவங்க லிஸ்ட் எங்கள்கிட்ட இருக்கு. இல்ல சார், இப்போ அரசியல்ல யாரிடம் அதிகாரம் இருக்கோ, யாரிடம் கட்சி இருக்கிறதோ அவங்களோடு தொடர்ந்து பயணிப்பது சேஃப் அப்படின்னு நினைப்பாங்களா? இல்ல யார் கட்சிக்கு எதிராக அவர் செயல்பட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களோட போய் நிப்பாங்களா? பிராக்டிகலான விஷயத்தை தானே, பிராக்டிகலா தானே நம்ம பேசணும். பிராக்டிகலா தானே, யார் யோசிக்கணும் அத? இல்ல நான் உங்ககிட்ட கேட்க, அவரோட நின்னாங்கன்னா கட்சி அது யார் யோசிக்கணும்? அதை யார் யோசிக்கணும்? யோசிக்க வேண்டியது ஒண்ணும் இல்ல. ஏன் வந்து 1000 பேர் கூடல, ஏன் 10,000 பேர் கூடலன்னா என்னங்க? எங்க தலைவர் கட்சியில இருந்து வெளியில வரும்போது போய் சேர்ந்தா நீங்க கட்சியில இருந்து நீக்க மாட்டீங்களா? யார அவருக்கு ஆதரவா போய் குரல் கொடுத்தா நீக்க மாட்டீங்களா? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. இது வரைக்கும் யாரையும் நீக்கி இருக்கமான்னு உங்களுக்கு ஏதாவது தகவல் இல்ல? இப்ப வரைக்கும் ஏன் மல்லை சத்யா அவர்களை கட்சியில இருந்து நீக்கல? கட்சிக்கு எதிராக செயல்பட்டார், அவர் ஒரு மாத்தையான்னு சொல்றீங்க. அரசியல் ரீதியாக மல்லை சத்யா ஒரு நடவடிக்கை எடுக்கிற போது எங்களுக்கு புத்திசாலித்தனம் இருக்காதா? நாங்க கட்சி நடத்த கொள்கை வழி அரசியல் நடத்துறவங்க எவ்வளவு கஷ்டங்க உங்களுக்கு. சாதி கட்சியா மதிமுக? கொள்கை வழி அரசியல் வச்சிருக்காரு. சாதியை பார்த்துதான் எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்தாரு வைகோ. சாதியை பார்த்து தான் நீ இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றதா தகவல் வருது. நீ உண்ணாவிரத பந்தல் உட்கார்ந்ததே கட்சியை ஜாதியை நம்பி, நீ அடிசேர்க்க நினைத்ததே ஜாதிக்காரன. லிஸ்ட் போடுறீங்களா? உங்க கூட அன்னைக்கு வந்தவங்களை லிஸ்ட் போட்டு கொடுத்து எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு பேசுவோமா? எங்கள்கிட்ட இருக்குங்க லிஸ்ட், எத்தனை பேர் வந்தாங்கன்னு நம்பிக்கை வைத்திருக்கணுங்க உங்க மேல. ஒரு கட்சியில இருந்து ஒருத்தர் உள்ள போற பில்டப் கொடுத்தீங்க இல்லைங்க, நீங்க எல்லா தொலைக்காட்சியிலையும் போய் பில்டப் கொடுத்தீங்கல்ல, அதுக்கான ரிசல்ட்டை நீங்க கொடுக்கல. எந்த இடத்துல ரிசல்ட் கொடுத்தீங்க? எங்க சார் பில்டப் இருக்கு? அதாவது ஒரு நபர் மேல அவர் மாத்தையா போன்றவர் அப்படின்னு தலைவர் அவர்களே குற்றச்சாட்டை வைக்கிறார் அப்படிங்கும்போது, அப்போ அவர் வந்து அது ஆதங்கத்தை பதிவு. எந்த இடத்துல எந்த இயக்கத்திலையும்ங்க ஒருவர் வந்து இயக்கத்திற்கு ஒன்றி போகல, இயக்கத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு புறம்பாக நடக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு தன்னை நீ தயார்படுத்திக்கணும். அதுக்கு நீ தைரியத்தை வரவழைச்சுக்கணும். ஒரு இயக்கத்துக்கு எதிராக நீ போகணும்னா அதற்கான வாய்ப்பு வந்து உனக்கு ஜனநாயகத்தில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க பயன்படுத்திட்டு போறதுல எந்த தப்பும் கிடையாது. உள்ள உட்காந்துக்கிட்டு சாதி ரீதியா பேசினா ஒரு வைகோ அவர்களை பத்தி சொல்றது என்ன இருக்குங்க? என்ன அடிப்படையில் இருக்கு? கொள்கை வழி அரசியல் நடக்கிற இயக்கங்க அது. இந்த 32 ஆண்டுகள், அவர் 60 ஆண்டு கால கொள்கை வழியில தான் திடீர்னு வந்து ஒருத்தருக்கு முன்னுரிமை கொடுக்கறது அப்படிங்கிறது கொள்கை வழியில வந்ததானா? ஜனநாயகம் தானே தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியில. அததான் சார். அப்ப 104 பேரா? ஆமா, மதிமுகவுல 104 பேர் தான் இருக்காங்களா? இல்ல, நிர்வாக குழு அவ்வளவுதான். நிர்வாக குழுல ஒரு இல்ல, இப்ப அடிமட்ட தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுவது அப்படிங்கிறது. இப்ப நீங்க போராட்டத்துக்கு கேக்குறீங்க 500 பேராவது வந்தாங்களா அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு துரை வைகோ அவர்களை தேர்ந்தெடுப்பது 500 பேராவது வந்தாங்களா? அல்ல, ஒரு கட்சியினுடைய சட்டத்திட்டம் என்னங்கிறது பைலாஸ் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒன்று நிர்வாக குழுவிலே எடுக்க 2 வாரத்துக்கு முன்னாடியே வந்து அனுப்பணும் அப்படின்றாரு அவரு. அதெல்லாம் சும்மா கதைங்க, தெரியாமையா அனுப்புறாங்க. நிர்வாக குழுவிலே முடிவெடுப்பது ஒன்று, பொதுக்குழுவிலே முடிவெடுப்பது ஒன்று. நிர்வாக குழுவில் இருப்பவர்களும் பொதுக்குழுவிலே முடிவெடுக்கிறது என்பது ஒட்டுமொத்த இயக்கத்தினுடைய முடிவு தான். எல்லா இயக்கத்திலையும் எல்லா கட்சிக்குமான பைலா இது. 2400 பேர் பொதுக்குழு உறுப்பினர்கள். அந்த இடத்திலே ஒரு தீர்மானம் போட்டால் அது ஒட்டுமொத்த தொண்டர்களின் தீர்மானம் தான். ஒரு கட்சியினுடைய தீர்மானத்தை சொல்லி தீர்மானத்தை வாசிச்சு தொண்டர்கள் கைதட்டி எடுக்கிறோம் பார்த்தீங்களா? கட்சியினர்கள் 35 லட்சம் தொண்டர்கள்ட்ட போய் கருத்து கேட்க முடியாது. அதுக்கு தான் நிர்வாக குழுவும் அதுக்கு தான் பொதுக்குழுவும்
Okay. ஒரு கட்சியினுடைய அமைப்புக்குள்ள இருக்கு. அந்த அமைப்பு எடுக்கிற முடிவை எல்லோ கட்சியில் இருக்கிற அடிமட்ட தொண்டன் எல்லோரும் தலைவர் உட்பட ஏற்றுக்கொள்ள வேண்டும். பல வருடமாக தொடர்ந்து வைகோ அவர்களோடு நெருக்கமாக பயணிக்கிறேன். நான் 32 வருஷம் இயக்கத்துல இருக்கேன். உங்களை வந்து இல்ல தெரியாது அப்படின்னு யாராவது சொன்னாங்க? மதிமுகலே இல்ல அவரை எங்களுக்கு தெரியாது, இப்படி ஒருத்தர் இருக்காருன்னு தெரியாது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு வருத்தம்? தலைமை பதவிக்கு வருவாருன்னு தெரியாதுன்னு இல்ல, தலைமை பதவியை பத்தி பேசல. மதிமுகவில் இவ்வளவு தீவிரமாக செயல்பட்டு இருக்காரு அப்படிங்கிறது உங்களாகட்டும் இல்ல நீங்களாகட்டும் இல்ல மல்லை சத்யா அவராகட்டும் யாரா வேணா இருக்கட்டும், எங்களுக்கு இப்படி ஒருத்தர் இருக்காருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லுவதும் மன வருத்தம் தானே. நான் என்ன இப்ப இருக்க தெரியாதுன்னு சொல்றது என்ன பண்ண ஒருத்தர்? நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? தலைமை பதவிக்கு அப்படி ஒருத்தர் வருவாருன்னு தெரியாது நீங்க சொல்றீங்க. வருவார், அப்படி ஒருத்தர் முதன்மை செயலாளர் நீங்களா கூட இருக்கலாம் சார். துணை வைகோ உள்ள வருவாருங்கிறது தெரியாத சூழலுங்க அது. அதை சொன்னேன் நானு. அதுக்கு இதுக்கு நீங்க வேற எதுக்கோ முடிச்சு போடுறீங்க. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. முதல்ல அந்த துரை வைகோங்கிற ஒரு மனிதனை நீங்க அப்படி தூக்கி இப்படி மேல வச்சுட்டு ஒரு கட்சியினுடைய சட்டத்திட்டம் கட்சியினுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு இவர் நடந்தாரா, இவருக்கு இயக்கத்தில் என்ன வாய்ப்புகள் கொடுத்தது, அந்த வாய்ப்புகளுக்கு கொடுத்த வாய்ப்புக்கு பிறகாவது இவர் ஒழுக்கமாக நடந்து கொண்டாராங்கிற ஏதாவது ஒரு ஆய்வு நீங்க பண்ணீங்க. சரி, இவர் என்ன தவறு செய்தார் சொல்லுங்க. அதான் நான் சொன்னேங்க, தலைமை பதவிக்கு ஆசைப்பட்டார், அது நடக்கல. ரெண்டாவது இன்னொன்னு சொல்றேன், கட்சியினுடைய நிர்வாகம் எப்படி நடக்கணும்னு உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க இங்க ஒரு அமைப்பு ஆபீஸ் வச்சிருக்கீங்க, 10 பேருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கீங்க. அந்த 10 பேர் ஒழுங்கா ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஒர்க் பண்ணாதானே உங்களுக்கு நீங்க இந்த சேனல் நடத்த முடியும். அதுல இப்போ ஒண்ணு வேண்டாம், இந்த கேமராமேன் இருக்காரு, நீங்க 12 மணிக்கு அவரை வர சொல்லியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் உங்களுக்கு தெரியாம வெளியில 2 இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நான் அவரை குற்றம் சொல்ல, ஒரு பொறுப்புக்காக சொன்னேன். இல்லங்க நான் 1 மணி ஆகுங்கிறாரு, 1 மணி ஆகுன்னு சொல்றாரு. வெளியில போய் வேற எங்கேயோ 2 இடத்துல அவர் வேலையை பார்த்துட்டு வர்ற உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு 6 மாசம் கழிச்சு தெரிய வருது. அதனால உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் அந்த கேமராமேனை கூப்பிட்டு மாலை போட்டு மரியாதை கொடுத்து டீ காஃபிலாம் கொடுத்து உட்கார வச்சு முதல் தடவை சொல்லுவீங்க, இந்த மாதிரிலாம் வேண்டாங்க, கரெக்டாக டைமுக்கு வந்துடுங்க. இல்லை நீங்கள் இன்னொரு முடிவு எடுக்கலாம், நீங்கள் எங்கே போகிறதுனாலும் போங்க, அது உங்கள் விருப்பம், நீங்கள் எங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும்னு நாங்கள் கூட டைப் பண்ணலை, நீங்கள் எங்கே வேணால் போங்க, ஆனால் நாங்கள் சொன்னால் 11 மணிக்குன்னா 11 மணிக்கு வந்துடுங்க, 12 மணிக்கு வந்துடுங்க. இப்போ எங்களை மாதிரி ஒரு வெளியிலேருந்து கெஸ்ட்டு வர்றவங்களுக்கு பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. இது ஒரு கட்சியில் நடக்குமா நடக்காதா? அதுதான், வேறு ஒன்றுமே இல்லைங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்னால் இருந்த துணை பொதுச் செயலாளர்கள் வந்து தனிப்பட்ட முறையிலே அவங்களுக்கு ஒரு செயல் திட்டங்கள் கொடுத்து துணை பொதுச் செயலாளர் 5 பேரும் ஒர்க் பண்ணல. அப்போ தலைவரை விட்டா அண்ணன் மல்லை சத்யா தான். அப்போ தமிழ்நாட்டில் தலைவர் எங்கெல்லாம் போக முடியாத இடம் இருந்ததோ அப்போ இருந்த எழுத்தாற்றல் பேச்சாற்றல் இப்பவும் அதெல்லாம் அவருக்கு இருக்கு. அதெல்லாம் எனக்கு எந்த குறையும் இல்லை. நான் அவரை பார்த்து பிரமித்திருக்கிறேன். அவருடைய வளர்ச்சியை நான் ஆரம்ப கால கட்டங்களிலிருந்து பார்த்தவன். எப்படி ஒருத்தர் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வரும்போது எவ்வளவு டிரான்ஸ்மிஷன் வந்திருக்குது, எவ்வளவு தன்னை வளர்த்து கொண்டு இருக்கிறார் என்பதெல்லாம் எனக்கு அதில் மாற்றுக்கு. அதை வச்சு பேச சொன்னீங்கன்னா நான் 1 மணி நேரம் உங்கள்கிட்ட பேசுவேன். அதெல்லாம் இருக்கு. ஆனால் கட்சி என்று வருகிற பொழுது கட்சியினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டுத்தான் எவராக இருந்தால் நடக்க வேண்டும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, புதுசா 5 துணை பொதுச் செயலாளர்கள் போட்டிருக்காங்க. 5 மண்டலங்களா பிரிச்சுட்டாங்க. நிர்வாக கட்டமைப்பு மாவட்டத்தை பிரிக்கிறோமா, நகராட்சி பேரூராட்சியை நகராட்சியா மாத்திரம். ஏன் மாத்திரம்? இல்ல, ஒரு கட்சியில 2 மாவட்ட செயலாளர் இருக்காங்க, ஒரு மாவட்டத்துக்கு 2ஆ 4ஆ கூட பிரிக்கிறாங்க சில கட்சிகள். அதனால இது தவறு இல்ல. ஒண்ணு அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறதுக்கு, இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 சட்டமன்ற தொகுதியில ஒரு மாவட்டத்துல கையில வச்சுக்கிட்டு இருந்தாருன்னா அவ்வளோ பெரிய நிர்வாகத்தை கட்டமைக்க முடியாது. அவர் கூட என்ன 2 பேர் வளர்ந்து இருக்கிறா, அதுக்கு தகுதியானவர்களுக்கான பிரிப்பாங்களா, பிரிக்க மாட்டாங்களா? அது மாதிரி 5 துணை பொதுச் செயலாளர்கள் கொடுக்குறாங்க. அற்புதமான துணை பொதுச் செயலாளர்கள் இப்போ வந்திருக்கவங்க எல்லாம் மல்லை சத்யாவிற்கு ஈக்குவலா பேசக்கூடிய பேச்சாளர்கள், செயல் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ், ஃபீல்டு ஒர்க்கர்ஸும்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கள். எங்க அண்ணா ஆடுதுறை முருகன், திமு ராஜேந்திரன், டாக்டர் ரொஹையா திருச்சியில் இருக்கிறாங்க, இந்த பக்கம் ஏகே மணி, இவங்களுக்கு மண்டலங்கள் பிரித்து கொடுத்துட்டாங்க. அப்போ இவர் மல்லை சத்யாவுக்கு பார்த்தீங்கன்னா காஞ்சி சென்னை மண்டலத்துக்குள்ள மட்டுமே செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வர்றார். இது வந்து இயல்பாகவே ஒரு பெரிய மன வருத்தத்தை கொடுக்கும். தமிழ்நாடு ஃபுல்லாக போய்கிட்டு இருந்தோம். இப்போ 5 மண்டலமாக பிரிச்சுட்டாங்க. 5 மண்டலத்தை அந்தந்த பகுதிகளில் யார் சிறப்பாக செயல்படுறாங்க அந்த துணை பொதுச் செயலாளர் கையில் கொடுத்தாச்சு. உங்களுக்கு இது குறுகிற பொழுது இயல்பாகவே தமிழ்நாடு ஃபுல்லாக போய்கிட்டு இருந்தவங்களுக்கு மனதில் ஒரு கவலை, நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்படி சுருங்கிட்டமேன்னு எண்ணம் ஏற்படும். அந்த எண்ணம் வந்து கோபமாக வரக்கூடிய, இது வந்து ஒரு இயக்கமாக இருந்தாலும் சரி, ஒரு கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களை மாதிரி ஒரு நிர்வாகமாக இருந்தாலும் சரி, இந்த மாற்றங்கள் என்பது காலத்தால் மாற்றப்பட வேண்டியது. காலம்தான் அது ஒன்று ஒன்றா மாற்றும். அந்த சுருங்கின உடனே இவருக்கு வந்து நம்மளை வந்து முடக்கிறாங்கன்னு நினைக்க ஆரம்பிக்கிறார். உண்மை அது இல்லை, தவறான எண்ணம். என் மனசில் ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சுங்க. அந்த சந்தேகம் வலுப்பெறுது. அப்போ நான் என்னையை தற்காத்துக்கிறதுக்கு நான் எனக்கு குரூப் சேர்க்க ஆரம்பிக்கிறேன். இந்த 2 வருஷமாகவே. அது எல்லா மாவட்ட செயலாளருக்கும் தெரியும்.
எங்கள் மாவட்டத்தில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தில் யாரெல்லாம் அவர் சேர்த்தாருன்னு கேட்டிங்கன்னா நான் பேர் வரைக்கும் சொல்ல முடியும். தனி டீமு. இந்த மாவட்ட செயலாளர் செயல்பட விடலை. நிர்வாகத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளர் அந்த 5 பேரும் செயல்பட விடலை. செயல்பட விடாமல் தடுக்கிறாங்க. அந்த 5 பேருக்கு பேக் போன் யாருன்னா இவர். இப்படி எல்லா மாவட்டங்களையும் நீங்கள் செய்கிற பொழுது அந்த மாவட்ட செயலாளர்கள் என்ன நினைப்பாங்க? ஒரு சூழ்நிலை வரைக்கும் அவர் துணை பொதுச் செயலாளர் நம்ம என்ன பண்ணுறது சத்யானாச்சே அப்படின்னு யோசிப்பாங்க. எல்லை மீறி போகிற பொழுது இயக்கம் அவர் மேலே கோவப்படுகிற பொழுது தன்னால் வெளிப்படும் இல்லையா, அந்த வெளிப்பாடு தான் மாவட்ட செயலாளர்கள் ஒட்டுமொத்தமாக அவர் மீது வைத்த குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்கு இதுவரைக்கும் அவர் பதில் சொல்லலை. உட்காந்து தொலைக்காட்சியில் உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்காரு. நிர்வாக குழுவில் சொல்லியிருக்கணும். அன்றைக்கி பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு 2 பேரும் கை கொடுத்துக்கிட்டாங்க. தலைவர் சேர்த்து வைக்கிறாரு. பிரச்சனையெல்லாம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், விட்டுருங்கிறாரு. சரின்னு 2 பேரும் கட்டிப்பிடித்து கண்ணீர் விட்டு தழுவி கொள்கிறார்கள். எங்கள் முதன்மை செயலாளர் பேசும்போது சொல்கிறாரு, இனிமேல் உங்களுடைய எதிர்கால அரசியலுக்கு நான் துணை நிற்பேன். இதான் சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்த நிர்வாக குழுவில் மறுபடியும் பிரச்சனை வருதுங்க. அடுத்த நிர்வாக குழு கூட்டினதே இவருக்காகத்தான். ரொம்ப வேகமாக போகிறாரு. பிரச்சனைகளை நிறைய செய்ய ஆரம்பிக்கிறாரு. எங்கே பார்த்தாலும் எல்லா மாவட்டங்கள்லையும் பிரச்சனை. இவங்க கூட இருக்கிற 5 பேர் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு ஒரு கட்சிக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா? தெரிஞ்சுக்க முடியுமா முடியாதாங்க? தெரிந்து கொண்டதற்கு பிறகு இவருடைய நோக்கம் என்னன்னு தெரிஞ்சிச்சு. தலைவர் கூப்பிட்டாரு, நீ ஏன் வெளியில் போ, உன் விருப்பம் முடிவெடுத்துக்க வெளியில் போன்ட்டார். நிர்வாக குழுவிலே சொல்லிட்டார்ல, அவ்வளோதானே. கட்சியிலேருந்து வெளியில் போக வேண்டியது தானே. வைகோ அவர்கள் சொல்லிட்டாரு, நேரடியாகவே சொல்லிட்டாரு. விருப்பம் இவ்வளோ 2 வருஷமாக முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். கடந்த நிர்வாக குழுவில் நான் பிரச்சனையை முடிச்சு வைக்கிறேன், இன்னும் நீங்கள் திருந்தின பாடம் இல்லை, மறுபடியும் இந்த பிரச்சனைகளை ஏன் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அடுத்த நிர்வாக குழுவை இதுக்காகவே கூட்டுறாங்க. இந்த நிர்வாக குழுவிலே பேசப்படுகிறது. நீங்கள் விருப்பம் பண்ணாங்க, இல்லைன்னா நீங்கள் என்ன முடிவு எடுக்கணுமோ எடுத்துங்க சத்யான்ட்டார். அந்த நிலைக்கு ஒரு தலைவர் எப்படிங்க போவார்? அதை நீங்கள் எப்படி நீங்கள் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் இயக்கத்தில் இருந்த போனவர்கள் தங்களுக்கு ஒரு சட்டமன்றம் பாராளுமன்றம் கிடைக்கல, கட்சியிலேருந்து பெரிய தலைவர்களாக வந்தவர்களும் இன்றைக்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. நம்ம அதில் அவங்கள குறை சொல்லக்கூடாது. வந்தவங்கெல்லாம் வாய்ப்பை எதிர்பார்த்தாங்க, அந்த வாய்ப்புகள் கிடைக்கல. வாய்ப்பு கிடைக்காத போது வெளியேறினார்கள். இவருக்கு கிடைக்காத வாய்ப்பு இல்லை, எல்லா வாய்ப்பையும் இவருக்கு தான் கொடுத்தாங்க. பிரச்சனையை முடிச்சு வச்சாரு வைகோ அவர்கள், தலைவர் முடிச்சு வச்சாரு. அதற்கு பிறகும் இவர் அதே கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஒரு 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 காமனா சக மரியாதை, இது யாரா வேணா இருக்கட்டும் அப்படின்னா, கை கொடுக்குறானா இப்படி கை கொடுக்கணும்ல. இப்படி கையை பிடிச்சி சேர்த்து வைக்கிறார் அப்படின்னா, தலைவர் சேர்த்து வைக்கிறார், கையை எப்படி கொடுக்கணும்? இப்படி கொடுக்கணும். மொபைலை வச்சுட்டு இப்படி விருப்பம் இல்லாமல் கொடுத்தாரு. மூஞ்ச பார்த்து கூட அவர் பேசலை. இதெல்லாம் நீங்கள் உட்கட்சிக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். மீடியாவில் பார்க்குற எங்களுக்கு என்ன தெரியும்னா, அங்கே லைவ்ல என்ன போகுதோ அதுதான் தெரியும். விருப்பம் இல்லாமல் இப்படி தான் கொடுத்துட்டு இருந்தார், மூஞ்ச கூட பார்க்கல, இப்படி தான் நின்றுட்டு இருந்தார். அப்போ அது ஒரு மனிதனா, அது யாரா வேணா இருக்கட்டுமே, அது ஒரு அவமானப்படுத்தும் செயல் தானே. இதே செயலை துரை வைகோ அவர்களுக்கு மல்லை சத்யா அவர்கள் பண்ணியிருந்தா அங்கே எவ்வளோ எதிர்ப்பு கிளம்பி இருக்கும். அதுதான் பதில் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் கேட்டோன்னே அந்த தண்ணியை குடிச்சு இதை பார்த்த உடனே வெளியில் இருக்கவங்க என்ன பேசலாம், அந்த அம்மா பயங்கரமான கேள்வி கேட்ட உடனே காரை செல்வாஜ் அப்படியே அரண்டு போய் பேச முடியாமல், சொல்கிறது கேளுங்களேன், பேச முடியாமல் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு தான் பேசினாரு, அவ்வளவு பதட்டம் ஆயிட்டாருன்னு பேசலாம். அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற கதை. இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பையே சீர்குலைக்க நினைக்கிறவங்களோட உடனே கட்டி பிடிச்சாருன்னு சொன்னால் உனக்கு துணை இருப்பேன்னு சொன்னேன் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, அவர் கை கொடுத்தது எப்படி கொடுத்தாரு, கை கொடுத்தது அப்படி கொடுத்தாருங்கிறதெல்லாம் எல்லாருடைய எல்லாம் முற்றும் துறந்த முனிவர்கள் இல்லை. எவருமே மனதுக்குள்ளே காயங்கள் இருக்கும். அதையும் மீறி தலைவர் சொல்றாருன்னு கை கொடுக்கும் பொழுது உடனடியாக இயல்பு நிலைக்கு எல்லாரும் திரும்பிடுவாங்க நினைக்கிறது. நான் முற்றும் துறந்த முனிவனாக இருக்கணும். நானும் முனிவன் இல்லை, அண்ணன் மல்லை சத்யாவும் முற்றும் துறந்த முனிவர் இல்லை, ஏன் எங்கள் முதன்மை செயலாளர் கூட முற்றும் துறந்த முனிவர் இல்லை. மனிதன் வாழ்கிற வரைக்கும் இருக்கிற வரைக்கும் அது மனிதநேயம் தழைத்தோங்கும். மனிதநேயத்திற்கு அப்பாற்பட்டு ஒருத்தன் சிந்திக்க ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய பேச்சு, அவனுடைய செயல்பாடு, தனி மனிதன் தன்னை பற்றி யோசிக்க ஆரம்பித்தால் ஏற்படுகிற பிரச்சனை தான் இன்றைக்கு மல்லை சத்யா அவர்களுக்கு. நான் வீட்டுக்கு போய் இறங்குறதுக்குள்ள, இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு வீட்டுக்கு போய் இறங்குறதுக்குள்ள நான் மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியாகுது. நான் பண்ண தவறுக்காக நான் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு சொல்லி நான் அந்த அறிக்கையை வெளியிடவே இல்லை. என் பெயரில் வெளியிடப்பட்டது, அதை எப்படி வெளியிடலாம், என் பெயரில் நான் எழுதி கொடுக்காம எப்படி வெளியிடலாம் அப்படின்னு ஒரு கேள்வி அவர். இல்லை, அதுக்கு தான் ப்ரூவ் பண்ண சொல்ல. எனக்கு அப்படி ஒரு தகவல் வந்ததா எனக்கு நினைவில் இல்லை. அவர் சொன்ன குற்றச்சாட்டு இவர் பேரில் ஒரு பதிவு வந்ததுங்கிறது அவ்வளோ வீக்கா அவர் நினைச்சுக்கிறாரு. செய்திகள்ல பிரேக்கிங்ல வந்துச்சு அன்றைக்கு இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு கட்சிக்காரங்க யாராவது ஒரு நிர்வாக குழுவில் இருந்தவங்க ஒரு செய்தியை போட்டிருக்கலாம். யாராவது ஒருத்தர் அந்த கட்சியில் இருக்கிறவங்க தலைவர் பக்கம் கொண்ட இவர் மேலே வந்த கோபத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு தகவல் கொடுத்துருக்கலாமே தவிர, இவர் பேரிலே யாரோ கொடுத்தாங்க தகவலுங்கிறதுக்கு அது அவர் தான் ப்ரூவ் பண்ணணும். வைகோ அவர்கள் மீது
அவர் மிகப்பெரும் ஆளுமை, நாடாளுமன்றத்தில் கர்ஜிக்கக்கூடிய சிங்கம், இது எல்லாமே வந்து இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா 2K கிட்ஸ்னு, அவங்களுக்கு கூட தெரிஞ்ச விஷயங்கள் இதெல்லாம். வைகோ அவர்கள் தமிழ் தேசியத்துக்காக பேசியது, குரல் கொடுத்தது, நாடாளுமன்றத்தில் வைகோ அவர்கள் இல்லை இனி அவருக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிறதும் சரி, அவருடைய ஃப்ளாஷ்பேக் பின்னாடி போய் அவர் பேசினது, கேள்வி கேட்டது, பிரைம் மினிஸ்டரை நோக்கி கேட்டது, இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஆதங்கத்தோட வைக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, திமுகவிலேருந்து அவர் வெளியில வந்து அமைப்பு தொடங்கணும்னா 9 மாவட்ட செயலாளர்கள் வராங்க அவருக்கு ஆதரவாக. இன்னைக்கு எங்கேயோ இருக்க வேண்டியவர், சில நேரங்களில் அவர் எடுத்த தவறான முடிவுகள், அவரோடு வந்தவங்க யார் இருக்காங்க இன்னைக்கு அப்படின்ற கேள்வி வருது. இது வரைக்கும் கட்சியிலேருந்து வெளியில் போனவங்க, இவருக்கு துணையாக நீங்கள் செஞ்சி ராமச்சந்திரன் ஆகட்டும், இல்லை மு கண்ணப்பன் ஆகட்டும், இல்லை மல்லை சத்யா ஆகட்டும், ஏன் இவரை தக்க வச்சுக்கல, எங்கேயோ ஒரு இடத்துல சறுக்கிறாருன்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல, அதுக்கு உங்களுடைய அது நல்ல கேள்வி. உங்களுக்கு அரசியல் வந்து இயக்கம் ஆரம்பிக்கிற பொழுதே எதையும் எதிர்பார்த்து என் கூட வராதிங்கன்னு சொல்லி கட்சி ஆரம்பித்த தலைவன். கொள்கை வழி அரசியல் நடத்துவது என்பது எவ்வளவு கடுமையான சூழலில் ஒரு கட்சி நடத்த முடியும்னு உங்களுக்கு தெரியணும். அது பட்ட கஷ்டம் அவருக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு அரசியலில் வந்து தேர்தல் அரசியல் எனக்கு உடன்பாடு இல்லாதவன், எனக்கு எத்தனையோ தேர்தலில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கூட மறுத்தவன் நான். கொள்கை வழி அரசியல் மட்டும்தான் நான் முன்னெடுக்கிறேன். அந்த கொள்கை வழி அரசியலில் இருந்து என்றேனும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் விலகுமே, ஆனால் நான் அந்த இயக்கத்தில் இல்லை. நான் தெளிவாக இருக்கேன்ல. இந்த தெளிவு எதுக்கு மல்லை சத்யாவுக்கு வரல? நான் வெளிப்படையாக சொல்கிறேங்க. என் தலைவர் பார்ப்பாரு, எங்கள் முதன்மை செயலர், என் கட்சிக்காரர் அத்தனை பேர் பார்ப்பாங்க அந்த யூடியூப்பை. தேர்தல் அரசியலில் உடன்பாடு இல்லாதவன், ஆனால் கொள்கை வழி அரசியலில் இருந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் விலகி நிற்குமே, ஆனால் திராவிட இயக்க சித்தாந்தங்களிலிருந்து விலகி இருக்குமே, ஆனால் அந்த இயக்கத்தில் நான் பயணிக்க முடியாது. அப்போ அது சார்ந்த இயக்கம், அது சார்ந்த கொள்கை வழி இயக்கம், தேர்தல் அரசியல் இல்லாத இயக்கத்தை தேடி போவேன். மக்களுக்கு உழைக்கணும்னு நினைக்கிறவனா? என்னை மாதிரி சீட்டு கொடுத்தியா, சட்டமன்றம் கொடுத்தியா, நான் மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டு கேட்டேன், எனக்கு கொடுக்கல, அது அவருக்கு கொடுத்தேன், இவருக்கு கொடுத்தான்னு இத்தனை தேர்தலில் நின்று தோத்துட்டு உட்காந்துட்டு இருக்கிற நீங்கள் பேசும்போது, எல்லாத்தையும் இழந்துட்டு நான் கட்சிக்காகவே உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன், நான் ஏங்க பேசக்கூடாது? அதனால் இந்த நீலி கண்ணீர் வடிக்கிறத நம்பிடாதீங்க. ஜனநாயகம் 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 அவர் பேசுகிறத நம்பாதீங்க. ஒரு ஜனநாயகவாதியாக இருந்திருந்தால் அவருக்கு கிடைத்த வாய்ப்புகள் மாதிரி வேறு யாருக்குமே இந்த கட்சியில் வாய்ப்பு கிடைக்கல. ஜனநாயகத்தின் அடிப்படையிலே உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. உடனே எனக்கு பொறுப்பு கொடுத்ததே சாதியை வச்சு தான் கொடுத்தாங்க, எனக்கு அப்போ தெரியாமல் போச்சு. எல்லா திராவிட இயக்கங்களிலும் 5 துணை பொதுச் செயலாளர்கள் இருந்தால், இப்போ சிறுபான்மையினர் சமூகத்திலிருந்து டாக்டர் ரொகையா இருக்காங்க, அவங்க இப்போ இஸ்லாமிய சகோதரி, அவங்களுக்கு துணை பொதுச் செயலாளர், தாழ்த்தப்பட்ட வகுப்பிலிருந்து இன்றைக்கு நம்ம சொல்கிறோம், அவங்கள்லேருந்து ஒருத்தர். இது வந்து திராவிட இயக்கங்களில் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டது. பதவி கொடுக்கணும், சமூக கட்டமைப்பை நிர்வாகத்தில் கொண்டு வரணும். எல்லா மாவட்டத்திலையும் இது உண்டு, எல்லா மாவட்டத்திலையும் உண்டு. ஒன்றே அப்படி கொடுத்தது வந்து சாதிக்காகத்தான் எனக்கு கொடுத்தாங்கன்னு 32 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஞானோதயம் வருதா? கோயிலுக்கு போங்க, சர்ச்சுக்கு போங்க, இல்லை நம்ம மசூதிக்கு போங்க, போய் எங்கெங்கே என்ன பாவம் மன்னிப்பு கேட்கணுமோ மன்னிப்பு கேளுங்க. உங்களை உச்சத்தில் தூக்கி வைத்திருந்த தலைவனை சாதிய ரீதியாக அவர் எதை கவசமாக இந்த 60 ஆண்டு காலம் சுமந்திருக்கிறாரோ, சமூக நீதி சமத்துவத்தை, அதை கிழிச்சு விட்டாச்சுன்னு சொன்னால் நம்ம வைகோவை சாடிடலான்னு நினைக்கிற இடத்திற்கு மல்லை சத்யா நகருகிற பொழுது உங்களை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். 2ஆம் தேதி உங்களை யார் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகளுக்கும் அடையாளம் காட்டிவிட்டது. உங்கள் அடையாளம் என்னன்னு வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. இனிமேலாவது உங்களுக்கான பாதையை தேர்ந்தெடுத்து, உங்களுக்கான அரசியல் பாதையை தேர்ந்தெடுத்து நீங்கள் நகர்வதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஜனநாயகப்படி நீங்கள் நடங்கள். ஆனால் மீண்டும் மீண்டும் வந்து உட்கார்ந்து கொண்டு தலைவரை பற்றி, சாதியை பற்றி, துரை வைகோ பற்றி, கட்சியை பற்றி, ஏன்னா அதை கொடுத்தாங்களா இதை கொடுத்தாங்களா இந்த ஒப்பாரி வைக்கிற வேலையை அவரை நிறுத்திக்க சொல்லுங்கள். அதுதான் அவருக்கு நல்லது. பதிலில் வந்து பல கேள்விகள், இன்னும் 1 மணி நேரம் விவாதம் போகிற அளவுக்கு பேசியிருக்கீங்க. நீங்கள் அடிக்கடி இந்த பேட்டி ஆரம்பித்ததுலேருந்து ஒரு பலமுறை சொன்னதுனால அந்த 2ஆம் தேதி என்ன நடக்க போகுது அப்படின்னு மதிமுகவினர் பார்த்துட்டு இருந்த மாதிரியான ஒரு பார்வை வந்து எங்களுக்கு அதுவே ஒரு 2 வருஷமாவே வந்து யாரெல்லாம் இவர் கூட தொடர்பில் இருக்கிறாங்க, எங்க எல்லாம் பேசுறாங்க, ஒரு நிர்வாகம் எடுக்காம இருக்காதுங்க, கட்சி நடத்த முடியாதுங்க. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரே நாள்ல எல்லாமே நடந்துராது. அப்படி எல்லாம் எடுத்ததுல யாரெல்லாம் அவர் கூட தொடர்பில் இருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்துங்களீங்களா, அதுல இருந்து ஒரு 10% பேர் கூட போகல. மற்றவங்க எல்லாம் தலைவரை நம்பி, தலைவர் தான் இயக்கம் என்று நம்பி 99.999999% தொண்டர்கள் எங்க தலைவர் கூட இருக்கிறாங்க. 2ஆம் தேதி யாரெல்லாம் போவாங்க, யார் போயிருக்கிறாங்க, போனவங்கெல்லாம் யார், இதெல்லாம் ஒரு கட்சி வந்து பார்க்கும். இந்த கட்சி வந்து யாரெல்லாம் போனாங்கன்னு லிஸ்ட் எடுக்கும். ஏன் அவர்கள் போனாருங்கிறது ஒரு ஆய்வு பண்ணுவாங்க. கட்சியிலிருந்து நீக்குவதற்கு முன்பாக அதற்கான சட்டத்திட்டங்களை, வழிமுறைகளை வகுத்து யாரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டுமோ அவர்களை
தேவையான நேரத்தில் நீக்குவார்கள். இப்போ வரைக்கும் கட்சியிலிருந்து யாரும் நீக்கப்படவில்லை. Okay. இதுதான் உட்கட்சி ஜனநாயகம். நீங்க கேட்ட ஜனநாயகம் இதுதான் உட்கட்சி ஜனநாயகம். ஓகே, மல்லை சத்யா அவர்களும் நீக்கப்படலை அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அது உண்மைதான். பொறுத்திருந்து பார்க்கலாம். அவரை பாவ மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்கீங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, உங்களுடைய நன்றி நன்றி நேரத்துக்கு. நன்றி, மிகச்சிறப்பாக இருந்தது. நன்றி நன்றி சார்.